இட்ஸ் மீ ஸ்வாதி. ஸோ எங்கே ரெடியாக இருக்கோம் அப்படின்னா வந்து கோயிலுக்கு போகிறோம். ஸோ வாங்க என் கூடயே கோயிலுக்கு போகலாம் வாங்க. ஸோ வண்டி எடுத்தால் வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கிக்கர்லாம் அடித்து பெட்ரோல் பங்க் வரையும் எப்படியாவது போயிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பெட்ரோல் பங்க் வரையும் போய் பெட்ரோலையும் போட்டுட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ மழை வந்து கொஞ்சம் பேஞ்சிட்ருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எப்படியோ லைட்டாக அப்படியே தூரிட்டு இருந்துச்சு, அதுலேயே நனைஞ்சிக்கிட்டே கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ வண்டி வைக்க இடம் இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியலன்னு பார்த்தோம். நல்ல வேலை கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே கிடச்சிட்டு வச்சாச்சு. ஸோ இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே 2 பக்கமும் வந்து ஃபுல்லாகவே ஒரு கடைங்க தான் இருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு வந்துட்டு 4 வாசப்படி இருக்கும். ஸோ 4 வாசப்படியில் எப்படி வேணாலும் வந்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் இது வந்து நேற்று எடுத்த வீடியோ, ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேவே இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ மண்டே இன்னும் எவ்வளோ கூட்டம் இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னேன். என்ன கோவில்னு சொல்லலை அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் ஆதிகும்பேஸ்வரர் கோவில். ஸோ இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மண்டே வந்துட்டு கும்பாபிஷேகம் நடக்க போது காலைல 6லேருந்து 7:30க்குள்ளே. ஸோ யாராவது வரணும் அப்படின்னா வந்து பாருங்கள். ஸோ செம்ம க்ரௌடாக இருக்கும். என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நானும் போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ 2009க்கு அப்புறம் இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது. ஸோ அந்த கூட்டத்தெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போனோம். ஒரு இடத்துல வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கேட்டுட்டு வாங்க. ஸோ காப்பிரைட் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சின்ன கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். நானும் கொஞ்சம் நேரம் வந்து சாங் நின்று கேட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாகத்துக்காக வந்து நெய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்துட்டு எந்த இடத்துல கூட்டம் கம்மியாக இருந்துச்சோ அந்த இடத்துல போயிட்டு அந்த சாமிகிட்ட வந்து நெய்யையும் காணிக்கையும் கொடுத்துட்டு வந்துட்டு திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். நடை வந்து ஓப்பன் பண்ணல, உள்ளே யாரையும் அவ்வளோவா விடலை. ஏன்னா இப்போ புதுசாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நடைக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சாமி வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. என்னால் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் வந்துட்டு அங்கே எங்கே எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா செம்ம கூட்டமாக இருந்தது. மெயினாக நம்ம கோவிலுக்கு போனதே இதுக்காக தான். ஸோ இது என்ன அப்படின்னா கல்நாதஸ்வரம். இது வந்து நேற்று ஈவினிங் 6 o'clock வந்து எகெயின் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாளும் வாசித்தாங்க. ஸோ அப்போ நம்ம போகல, நேற்று வாசித்தாங்க. அதனால தான் வந்துட்டு நேற்று 6 o'clock போய் பார்த்துருந்தோம். இது வந்து தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து எங்கேயுமே கிடையாது கல்நாதஸ்வரம். நம்ம கும்பேஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் இருக்குது. 2 நாதஸ்வரம் இருக்குது. அதில் ஒரு நாதஸ்வரம் மட்டும் இப்போ நம்ம கும்பாபிஷேகத்துக்காக எடுத்து வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வாசிக்கிறத கேட்டுட்டு வாங்க. கேட்டிங்களா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எகெயின் என்னடா காட்டுறேன்னு பார்க்காதீங்க, எப்படி அழகாக கலர்ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சின்ன சின்ன கிளிப்ஸாக வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ எப்படி சூப்பராக ஸோ கலர்ஃபுல்லாக வந்துட்டு கலர் மாறி 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 வர மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த நம்ம கோவிலில் உள்ள குளத்துக்கு வந்துட்டு போயிருந்தோம். ஸோ ரெயின் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மழை தூரிக்கிட்டே தான் இருக்குது. நான் வீட்டுக்கு வர வரைக்குமே மழை தூரிகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே குளத்துலேருந்து ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளும் வந்து சின்னதாக ஒரு வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ வந்தேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்போ வெளில போனாலுமே வந்துட்டு நம்ம ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு போகாமல் வரமாட்டோம். ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட். எங்கள் ஊரில் உள்ள ஒரு முக்கியமான பிளேஸ். இந்த குளத்தை சுற்றிலுமே ஷாப் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு பானிபூரி ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வெளில போனோம்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் வரலாமா? வரக்கூடாது. அதனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஓகே கைஸ், பாய்.